وقال يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم وقال قد أفلح من زكاها وقد خاب من دساها وقال نبينا صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுடைய திருநாமத்தால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்றும் எப்போதும் அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று பின்பற்றி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஆன்மீக தென்றல் காற்று வீசுகின்ற காலம் இது. நமது ஆன்மாக்களை போஷித்து வளர்ப்பதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்ற பருவம் இது. நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த யுகம் எந்த அளவு தூரம் ஆன்மீக வறுமையாலும் வெறுமையாலும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் விளக்கி நீங்கள் புரிய வேண்டிய தேவை இருக்காது. சமகால உலகம் இன்னொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், சூழல் சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், சுகாதார பிரச்சனைகளாக இருக்கலாம். இவையெல்லாம் சமகால மனித இனம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளாக இருந்த போதிலும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாத வரைக்கும் உலகின் எந்த பிரச்சனைக்கும் சரியான தீர்வை காண முடியாது என்பதை ஆழமாக நம்புவர்கள் நாங்கள். அதுதான் பண்பாட்டு வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி. பண்பாட்டு வீழ்ச்சியின் விளைவை, ஒழுக்க வீழ்ச்சியின் விளைவை, மனித விழுமியங்களை மனிதர்கள் மதிக்காததன் விளைவை தான் இன்னொரு நெருக்கடிகளாக இன்றைய உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடித்து சொல்லலாம். இந்த பண்பாட்டு வீழ்ச்சிக்கும் ஒழுக்க வீழ்ச்சிக்கும் பின்னால் இருப்பது ஆன்மீக வறுமை. மனிதர்களுடைய ஆன்மாக்கள் சரியாக ஒழுங்காக போஷிக்கப்படுவதில்லை, சீர் செய்யப்படுவதில்லை, பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்படுவதில்லை. அதன் விளைவுதான் உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள். இல்லங்களிலும் சரி, மனித உள்ளங்களிலும் சரி, வாழுகின்ற நாடுகளிலும் சரி, பிராந்தியத்திலும் சரி, சர்வதேச மட்டத்திலும் சரி, மனிதர்கள் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது இந்த ஆன்மீக வறுமையும் தான். மனிதர்களுடைய ஆன்மாக்கள் போஷித்து வளர்க்கப்படாத வரை இந்த உலகிலே மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பது ஒரு பெரிய உண்மை. நமது தீன் நமது ஆன்மாக்களை என்றும் எப்போதும் கண்காணித்து போஷித்து வளர்ப்பதற்கு எத்தனையோ வழிகளை, முறைகளை, ஒழுங்குகளை தந்திருக்கிறது. தினமும், வாராந்தம், மாதாந்தம், வருடாந்தம், இல்லை எல்லா கணப்பொழுதுகளிலும், ஒவ்வொரு கணப்பொழுதிலும் கூட இந்த ஆன்மா விஷயத்தில் ஒரு அடியான் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையில், அந்த ஆன்மாவுக்கு அணியப்பட வேண்டியவைகளை அணிய வேண்டும் என்ற வகையில், களையப்பட வேண்டியவைகளை களைய வேண்டும் என்ற வகையில், இந்த ஆன்மாவுக்கு எத்தகைய நோய்களும்
பீடித்து விடாத வண்ணம் எல்லா வகையான வழிகாட்டல்களையும் அற்புதமாக தந்திருக்கிறது. அந்த வகையிலே வருடா வருடம் ஒரு மாத காலம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயிற்சி முகாமிலே நாம் எல்லோரும் பயிற்றுவிக்கப்படுகிறோம். அதுதான் ரமதானுடைய காலம். இந்த ஆண்டு ரமதானின் பெரிய பகுதியை கடித்துவிட்டோம். இன்னும் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியிருக்கிறது. அது சிறிய பகுதி, சுமார் 1/3 பகுதி. அந்த வகையிலே முதல் 2 பகுதிகளையும் எப்படி கழித்தோம், எப்படி பயன்படுத்தினோம் அல்லது பயன்படுத்த தவறினோம் என்பது பற்றி இப்போது அலட்டிக் கொள்வதில் அர்த்தமில்லை. இப்போது நமக்கு முன்னால் இருக்கின்ற இந்த எஞ்சிய நாட்களை எவ்வாறு நிறைவாக நிரப்பமாக உச்ச நிலையில் பயன்படுத்தலாம் என்பது தொடர்பில்தான் நாம் அலட்டிக் கொள்ள வேண்டும், பேச வேண்டும், நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 3வது 10 நாட்களில் குறைந்த 10ஆக இருந்தாலும் ஒப்பீட்டு ரீதியில் முதல் 2 10களை விட மகிமையில் கூடியது, மகத்துவத்தில் கூடியது, சிறப்பில் கூடியது என்பதை நானும் நீங்களும் நன்கு அறிவோம். உண்மையில் ரமதானுடைய ரூஹாக இருப்பது இந்த கடைசி 10 என்று குறிப்பிட்டால் அது பிழையாக இருக்க மாட்டாது. எனவே இந்த 10ஐ எப்படி எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் என்பது பற்றி சிந்திப்பதற்கான மிக பொருத்தமான வேளை இது, சந்தர்ப்பம் இது. இந்த கணப்பொழுதே சில தீர்மானங்களை எடுத்து எஞ்சியுள்ள நாட்களை மாத்திரமல்ல, மணி நேரங்களை மாத்திரமல்ல, கணப்பொழுதுகளை கூட நாம் உச்சநிலையில் பயன்படுத்த வேண்டும். அனைத்துகையான நமது வேலைகளையும் சோழிகளையும் காரியங்களையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு முதல் தர முன்னுரிமை, டாப் பிரையாரிட்டி, இந்த 10 நாட்களையும் எவ்வாறு நமது ஆன்மாக்களை புடம் போட்டுக் கொள்வதற்கு, போஷித்து வளர்த்துக் கொள்வதற்கு, எதிர்பார்க்கப்படும் அந்த தக்வாவையும் தஸ்கியாவையும் அடைவதற்கு நாம் பயன்படுத்தலாம் என்பது பற்றி மாத்திரமே நாம் சிந்திக்க வேண்டும். எமது முழு கவனத்தையும் அதில் குவிக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதத்துடைய இலக்கு மிக தெளிவானது. ரமலானுக்காக அல்ல. கம்மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் அத்ஷ் வல் யூ. நிறைய பேர் நோன்பு நோக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான் மிச்சம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். பசித்திருப்பது தாகித்திருப்பது ரமதான் அல்ல, அவற்றுக்கூடாக அடையப்பட வேண்டிய இலக்குகள் இருக்கின்றன. அந்த இலக்குகள் அடையப்பெறாத போது இந்த ரமதான் பிரயோசனமற்ற ரமதானாக மாறிவிடும். இலக்கு என்ன? நமது உள்ளங்களை, நமது ஆன்மாக்களை போஷித்து வளர்ப்பது, இந்த ஆன்மாக்களில் உள்ள அழுக்குகளை களைவது, இந்த ஆன்மாக்களை நல்ல அமல்களால், நல்ல பண்புகளால், நற்குணங்களால் போஷித்து வளர்ப்பது. நமது ஆரம்பகால மனிதர்கள் சொல்லுவார்கள், தீன் என்பது அத்தஹ்லியா வத்தஹ்லியா, களைதலும் அணிதலும், ரிமூவிங் அண்ட் வேரிங், களைதல் அணிதல். ஒரு பக்கம் இந்த உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை, கெட்ட குணங்களை, துர்க்குணங்களை களைய வேண்டும். மறுபக்கம் இந்த உள்ளத்தை நற்காரியங்களால், நல்ல அமல்களால், நற்குணங்களால், உயர்ந்த மனித பண்புகளால் அணிவிக்க வேண்டும். இதுதான் தீன் என்று சொல்வார்கள். அதற்குரிய காலம் தான் ரமதான் காலம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முழு ஆண்டிலும் ரமதான் காலத்தை போல ஆன்மீக மேம்பாட்டை, ஆன்மீக பரிசுத்தத்தை அடைவதற்கு மற்றொரு காலம் இல்லை. அல்லாஹ் ஆன்மீக மேம்பாட்டுக்கான பருவ காலமாக, சீசனாகத்தான் இந்த ரமதான் காலத்தை வருடாந்தம் நமக்கு தந்திருக்கிறார். ஆன்மீக மேம்பாட்டுக்கு துணை புரிகின்ற 4 முக்கியமான வழிகள், முறைகள், வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று பசித்திருப்பது, அடுத்தது விழித்திருப்பது, 3வது தனித்திருப்பது, 4வது நாவை பேணி மௌனம் காப்பது. இந்த 4 வழிகள் மூலமாகத்தான் நானும் நீங்களும் எமது ஆன்மாக்களை போஷித்து வளர்க்கலாம், மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரலாம்.
நமது ஆன்மீக வறுமையை போக்கலாம். முதலாவது பசித்திருத்தல், இரண்டாவது விழித்திருத்தல், மூன்றாவது தனித்திருத்தல், நான்காவது நாவை பேணி மௌனம் காத்தல். ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் இந்த 4 தஸ்கியாவுக்கான ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகளை கையாளக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ரமதான் நமக்கு தருகிறது. ஏனைய காலங்களோடு ஒப்பிடுகிற போது மிக அற்புதமாக இந்த சந்தர்ப்பத்தை ரமதான் நமக்கு தருகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக ரமதானிலே நாம் பகல் பொழுதில் பசித்திருக்கிறோம், இரவு பொழுதிலே விழித்திருந்து நற்காரியங்களில் நல்ல அமல்களில் இபாதத்தில் ஈடுபடுகிறோம். அதே போல ரமதானில் அதிகமாக படைப்போருடனான உறவை குறைத்து படைப்பானான அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம், உறவாடுகிறோம், தனிமையை நாடுகிறோம், மஸ்ஜிதை நாடுகிறோம், மறுபக்கம் நாவை பேணுகிறோம். கோல் சொல்வதில்லை, புறம் பேசுவதில்லை, வீண் பேச்சுக்கள் பேசுவதில்லை, பாவமான எந்த ஒரு வார்த்தையையும் மொழிவதில்லை. இந்த வகையில் நாவை பேணுகிறோம், மௌனம் காக்கிறோம். யாரும் நம்மோடு முரண்பட வந்தாலும், தர்க்க குதக்கத்தில் ஈடுபட வந்தாலும், சண்டை பிடிக்க வந்தாலும், நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கி விலகி சென்று விட வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். வாயும் வயிறும் மாத்திரம் அல்ல, கண்கள், காதுகள், கல்பு, உடல் உறுப்புகள் அனைத்தும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதுதான் நோன்புடைய எதிர்பார்ப்பு. எனவே மொத்தமான முழுமையான ஒரு பியூரிபிகேஷன், ஒரு சுத்தப்படுத்தல், ஒரு சுத்திகரிப்பு ரமதானிலே நடக்கும், நடக்க வேண்டும், நடப்பதை நானும் நீங்களும் உத்தரவாதப்படுத்த வேண்டும். வாயை கட்டுப்படுத்தினால் நோயை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்வார்கள். உணவு கட்டுப்பாடு என்பது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம், மிக மிக முக்கியம் என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக நானும் நீங்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலே உணவு கட்டுப்பாடு பற்றி, டயட்டிங் பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. ஆனால் பல போது நமக்கு புரியாத, நாம் அலட்டிக் கொள்ளாத ஒரு உண்மை இருக்கிறது. அதுதான், வாயை கட்டுப்படுத்தினால் உடல் நோய்களை மாத்திரமல்ல, பிசிக்கல் டிசீஸ் என்று அழைக்கப்படுகின்ற உடல் சார்ந்த நோய்களை மாத்திரமல்ல, உள நோய்களையும் ஆன்மீக நோய்களையும் கூட கட்டுப்படுத்தலாம், இல்லை குணப்படுத்தலாம். மிதமிஞ்சிய உணவு, அளவு கடந்த உணவு, கட்டுப்பாடு இல்லாத உணவு பழக்கம் உடல் ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, கண்டிப்பாக கட்டாயமாக நமது உள ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தின் ஆரோக்கியத்தையும் கடுமையாக பாதிக்கும். முஸ்லிம் உம்மாவுக்கு பீடித்திருக்கிற நோய்களில் இது ஒன்று. ரமதான் காலத்தில் கூட முழுக்க முழுக்க இந்த உணவு கட்டுப்பாட்டு கூடாக உடல் ஆரோக்கியத்தை பேணும், அதே நேரத்தில் ஆன்மாவுடைய ஆரோக்கியத்தை போஷித்து வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தரப்பட்டிருக்கிற இந்த ரமதான் காலத்தில் கூட நமது பிழையான பழக்க வழக்கங்கள் காரணமாக ரமதானுடைய பயனை நாம் பல போது பெற தவறிவிடுகிறோம் என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது. பகல் காலத்திலே நோன்பு நோற்ற போதிலும் இஃப்தார் என்ற பெயரில், சஹர் என்ற பெயரில் மிதமிஞ்சிய உணவு பழக்கம் பரவலாக இருக்கிறது. அதன் விளைவாக ரமதானுக்கூடாக கிடைக்கின்ற உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து விடுகிறோம், மன ஆரோக்கியத்தையும் இழந்து விடுகிறோம், அனைத்துக்கும் மேலாக ஆன்மீக ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறோம். அதிக சாப்பாடு, மிதமிஞ்சிய உணவு நமது ஆன்மாவை பாதிக்கும், கடுமையாக பாதிக்கும். இந்த ஆன்மாவை காலப்போக்கில் கொன்றுவிடும். மிதமிஞ்சிய உணவு பழக்கம் உள்ளவர்களுடைய ஆன்மா ஆரோக்கியமாக இருக்காது. சாதாரணமாக பார்க்கின்ற போதே அப்படிப்பட்டவர்கள் சோர்வோடு இருப்பார்கள், தூங்கி விடுவார்கள், அவர்களால் அமல் செய்ய முடியாது, நற்காரியங்கள் ஈடுபட முடியாது, வணக்க வழிபாட்டில் ஈடுபட முடியாது, உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும், அதனாலும் அவரால் அமளிபாத்தில் ஈடுபட முடியாது, ஆன்மாவுடைய ஆரோக்கியமும் கெட்டு போய்விடும். அவருடைய உள்ளம் கருமை அடையும், உள்ளம் ஈரத்தை இழக்கும், அன்பை கிருபையை இழந்துவிடும். இப்படி நமது ஆரம்பகால மகான்கள், அறிஞர்கள்
மிதமிஞ்சிய உணவானது எப்படியெல்லாம் ஆன்மாவை அதன் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதை பற்றி பறக்க பறக்க பேசியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நான் கடந்த 16 வருடங்களாக மிக குறைந்த உணவையே சாப்பிடுகிறேன். ஏனென்றால் மிதமிஞ்சிய உணவானது எனது அறிவை கெடுத்துவிடும், ஆன்மாவை கெடுத்துவிடும், எனது உள்ளத்தை கெடுத்துவிடும், எனது முழு ஆன்மீக வாழ்க்கையையும் நாசப்படுத்திவிடும் என்பதை நான் நன்கு அறிவேன். மிதமிஞ்சிய சாப்பாடு இருக்கும் இடத்தில் அறிவு இருக்காது, புத்தி இருக்காது, தெளிவு இருக்காது, விளக்கம் இருக்காது. கொஞ்சம் எடுகேஷன் இருக்கும், சில போது அவர்களிடம் இந்த எடுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் நாலேஜ் இருக்காது, விஸ்டம் இருக்காது. இவற்றுக்கு இடையிலே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது இந்த ஃபுட் கல்ச்சர், நான் ஃபுட் ஹெபிட் என்று சொல்ல மாட்டேன், ஃபுட் கல்ச்சர் ஹெபிட்டையும் கலந்துட்டு இந்த கல்ச்சர் மாற்றப்பட வேண்டும். இது வாயால் பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல, நடைமுறைக்கு வருவதற்குத்தான் ரமதான் காலம். எனவே ரமதான் காலத்தில் ஹெல்த்தி ரமதான், அந்த ரமதான், இந்த ரமதான் எல்லாம் பேசப்படுகிறது. ஆனால் நாம் உண்ணுகிற உணவுகளை நினைத்து பாருங்கள். அது பற்றி பேசுவதாக இருந்தால் இன்றைய குத்துபா அது பற்றியதாக மாத்திரம் அமைந்துவிடும். ஏனைய 3 விஷயங்களை பற்றி நான் பேச வேண்டும். குறிப்பாக இப்படியான நாடுகளில் வாழ்வர்களுடைய உணவு பழக்கம் ரொம்ப கவலைக்குரியது மாத்திரமல்ல, மன்னிக்க வேண்டும், கண்டிக்கத்தக்கது என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். உங்களோடு இருக்கிற அன்பின் காரணமாகவே இதனை நான் சொல்கிறேன். எல்லா இடங்களும் அப்படித்தான் இருக்கிறது. குறிப்பாக சிறப்பாக இப்படியான நாடுகளிலே மிதமிஞ்சிய உணவு கிடைக்கின்ற காரணத்தினால் நமது வயிறுகளை சில போது நாங்கள் குப்பை கூலங்களாக நினைக்கிறோமோ என்னவோ தெரியவில்லை. எஞ்சியது மிஞ்சியதெல்லாம் நமது வயிறை நோக்கி செல்லும் ஒரு துர்ப்பாக்கியமான நிலை இருக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. நமது ரமதானுடைய இலக்கை கெடுத்துவிடும், தஸ்கியாவை கெடுத்துவிடும், தக்வாவை கெடுத்துவிடும். இலக்கு அடையப்பெறாத போது என்ன அர்த்தம்? இது முதலாவது அம்சம். பசித்திருப்பது ரமதானும், ரமதான் காலத்திலும், ரமதானை தொடர்ந்தும் காலமெல்லாம் உணவை கட்டுப்படுத்துவது, மிதமிஞ்சிய உணவை கட்டுப்படுத்துவது, பசியை உணர்வது நமது ஆன்மீக மேம்பாட்டுக்கு மிக முக்கியம். ஆரம்பகால மனிதர்கள், நமது சலஃபுகள் பசி வராமல் உண்ண மாட்டார்கள். நிறைய பேர் பசிக்கு உண்பதில்லை, ருசிக்காகத்தான் உண்கிறார்கள். பசிக்கு மாத்திரம்தான் உண்ண வேண்டும். ருசிக்காக உண்டால் உடலும் கெட்டு போய்விடும், ஆன்மாவும் செத்து போய்விடும். ஆரம்பகால மனிதர்கள் பசி வராமல் உண்ண மாட்டார்கள், உண்ணும் போது அளவோடு உண்ணுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டல் இருக்கிறது. நீங்கள் உங்களது முதுகெலும்பை நிறுத்தக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டால் போதுமானது. உங்களுடைய முதுகை நிறுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டால் போதுமானது. அதுக்கு பிறகும் சாப்பிட வேண்டும் என்றிருந்தால் ஒரு பகுதி உணவுக்கு இருக்கட்டும், 2வது பகுதி தண்ணீருக்கு இருக்கட்டும், 3வது பகுதி மூச்சுக்கு இருக்கட்டும், காற்றுக்கு இருக்கட்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது நாட்டிலே வாழ்கிற ஒரு முதல் தர வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் துறையிலே நிபுணராக இருக்கின்ற ஒரு பேராசிரியர், ஒரு மருத்துவ பேராசிரியர் என்னிடம் சொன்னார், இந்த ஹதீஸை மாத்திரம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவருக்கு வயிறு சார்ந்த என்று சொல்லப்படுகிற கேஸ்ட்ரைட்டிஸ், IBS, பவுல் சிண்ட்ரம் அடங்கலான இந்த நோய்கள் எதுவும் பீடிக்கப் போவதில்லை என்று என்னிடம் சொன்னார். அவர் சொல்லி நாம் நம்ப வேண்டிய தேவை இல்லாத போதும் மருத்துவத்துறை ஒரு அறிஞர் சொல்லுகிற போது அது ஒரு என்டோஸ்மெண்டாக அமைகின்றது. சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களுக்கு போலவே தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த ரமதானிலே எப்படி ரமதானை ஹெல்த்தி ரமதானாக அமைத்துக் கொள்வது என்பதை தீர்மானிப்பதிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, 2வது விழித்திருப்பது. விழித்திருக்க கூடாது. இரவு நேரம் என்பது தூங்குகிற நேரம். உங்களுக்கு இரவை நாங்கள் போர்வையாக அமைத்திருக்கிறோம், அது தூங்கும் நேரம். இன்று விஞ்ஞானம் சொல்கிறது மெலட்டனின் என்ற ஒரு வேதிப்பொருள் உடம்பிலே சுரக்கிறது. அந்த மெலட்டனின் தான் தூக்கத்தை தருகிறது. அது எப்போது சுரக்கிறது தெரியுமா?
இருட்டு வரும்போது, இருட்டு வந்ததை தொடர்ந்து, இருள் சூழ்ந்ததை தொடர்ந்து இரவு நேரத்தில் தான் சுரக்கும். பகல் பொழுது சுரக்க மாட்டாது. நான் சொல்வதல்ல, துறை சார்ந்த அறிஞர்கள் சொல்வதை இங்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன். எனவே இரவு நேரம் என்பது தூங்கும் நேரம், ஓய்வெடுத்துக் கொள்ளும் நேரம். நௌமக்கும் சுபாத்தா, இரவை நீங்கள் இழப்பாறுவதற்காக வைத்திருக்கிறோம். தூக்கத்தை நாங்கள் இழப்பாறுவதற்காக வைத்திருக்கிறோம். அது ஓய்வெடுக்கும் நேரம். எனவே இரவு நேரம் என்பது பேசும் நேரம், கதைக்கும் நேரம், அரட்டை அடிக்கும் நேரம், அயனம் பயணம் போகும் நேரம், வாக்கிங் போற நேரம், பாக்குக்கு போற நேரம் அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. இது ஆன்மாவை கொல்லும். இரவு நேரத்தில் அதிக நேரம் விழிப்பவர்கள் உடல் ரீதியாக எத்தகைய பிரச்சனைக்கு முகம் கொடுப்பார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை, சொல்ல வேண்டிய தேவை. கண்டிப்பாக உள ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கடும் பாதிப்புகளுக்கு உட்படுவார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இஷா தொழுகையை தொடர்ந்து தூக்கத்துக்கு சென்று விட வேண்டும். இஷா தொழுகையோடு தூக்கத்துக்கு சென்று விட வேண்டும். எஸ், எப்போது இரவில் விழிக்க வேண்டும் என்றால் இரவின் 3வது பகுதியில். அந்த நேரம் விழிப்பது நல்லது, வரவேற்கத்தக்கது, ஆரோக்கியமானது, உடலுக்கும் ஆரோக்கியமானது, உள்ளத்துக்கும் ஆரோக்கியமானது, ஆன்மாவுக்கும் ஆரோக்கியமானது. கடைசி பகுதி நமது மார்க்கமும் அந்த பகுதியை தான் விழித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுமாறு சொல்கிறது. பிள்ளைகள் படிப்பதாக இருக்கலாம், தாய்மார்கள் வீட்டிலே பொறுப்பான வேலைகள் ஈடுபடுவதாக இருக்கலாம், ஆண்கள் அடங்கலாக எல்லோரும் ஆன்மீக செயற்பாடுகளிலும் எமது உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் ஈடுபடுவதற்கு பொருத்தமான நேரம்தான் இரவின் 3வது பகுதி. ஆனால் இரவின் 3வது பகுதி அதிகமாக அல்லாஹ்வுடனான, காலிக்குடனான உரையாடலுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் நாம் அடைகின்ற மேம்பாடு இருக்கிறது, அதற்கு ஈடில்லை, இணை இல்லை. அல்லாஹ் தனது தூதரை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி. அந்த தொடரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன நாஷிஅத்தல் லைலி அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. நபியே, நீங்கள் இரவு நேரத்திலே எழுந்து முழு இரவும் வணங்குங்கள், அரைப்பகுதி வணங்குங்கள், கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள். எனவே இரவு நேரம் என்பது வணக்கத்துக்குரிய நேரம். இது 3வது பகுதியை பற்றி தான் குர்ஆன் சொல்கிறது, நபியை பார்த்து படிக்கிறது. ஏன் தெரியுமா? இன்ன நாஷிஅத்த அல்லைல், இரவிலே நின்று வணங்குவது என்பது ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா, அது மிகப்பெரிய பெருபேரை, தாக்கத்தை, விளைவை, பிரதிபலனை தரக்கூடியது. அந்த அஷத் வத்அன் வ அக்வமு கீலா என்ற பகுதிக்கு தனியான ஒரு குத்பா ஓதப்பட வேண்டும். அதனால் விளைகின்ற நன்மைகள் என்ன? மிக முக்கியமாக இந்த உள்ளம் உறுதியடைய, பலமடைய, சீரடைய, சீர்பெற, பக்குவமடைய, பண்பட அந்த நேரம்தான் உகந்த நேரம் என்று குர்ஆன் சொல்வது மாத்திரமல்ல, நபியை பார்த்து சொல்கிறது, நீங்கள் இரவு வணக்கத்தில் நீண்ட நேரம் ஈடுபட வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே, உங்களுக்கு நாங்கள் மிகவும் கனதியான பாரமான வாக்கை, கலாமுல்லாவை இறக்க இருக்கிறோம். அதற்கு உங்களை தயார்படுத்த வேண்டும். அதனை உங்களால் சுமக்க முடியாது. நீங்கள் அதனை சுமப்பதற்கு உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மிகவும் பலமானவராக இருக்க வேண்டும். அதற்குரிய பயிற்சியை நீங்கள் பெற வேண்டும். அதற்குரிய நேரம் இரவு நேரம் என்று அற்புதமாக இந்த சூரா அல் முஸம்மில் நமக்கு சொல்கிறது. எனவே இரவிலே வெடித்திருப்பது எதற்காக? கடைசி பகுதியில் வெடித்திருக்க வேண்டும். முதல் பகுதியில் தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். ரமலானிலும் ரமலானுக்கு பிறகும் இந்த பழக்கம் தொடர வேண்டும். தொடர்ந்து விழித்திருந்து, இரவு வரைக்கும் விழித்திருந்து, நடுநிசி வரைக்கும் விழித்திருந்து, நசுக்கு பிறகு விழித்திருந்து, சகரையும் முடித்து விட்டு சுபஹை தொழுது விட்டு தூங்குவது, இதுக்கு பேரு இஹ்யாஉல் லைல் அல்ல. இதுக்கு பேர் கியாமுல் லைல் அல்ல, அல்லவே அல்ல. இஹ்யாஉல் லைல், இரவை ஹயாத்தாக்குவது என்றால் இஷாவோடு தூங்க வேண்டும். இப்போது தராவி இருக்கிறது, தராவியை தொழ வேண்டும், தூங்கிவிட வேண்டும். பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு இறுதி பகுதியில், 3ஆம் பகுதியில் கண் விழித்து எழுந்து அமளி பார்த்து ஈடுபட வேண்டும். இதனை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். உடல் ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். இதுவும் நம்மிடம் இருக்கிற மிக மோசமான ஒரு பழக்கம். இந்த மிதமிஞ்சிய உணவு பழக்கத்தை போலவே
வீணாக இரவில் விழித்திருப்பது. அமல் செய்வதற்கு கூட முதல் பகுதி உகந்ததல்ல. பரட்டை அடிப்பதற்கு எப்படி உகந்ததாக இருக்க முடியும்? கடைசி பகுதி தான் அமல் செய்வதற்கு உகந்தது, படிப்பதற்கு உகந்தது, குர்ஆனை ஓதுவதற்கு உகந்தது, திக்ர் அவுராது ஈடுபடுவதற்கு உகந்தது. இந்த விஷயத்தையும் இந்த எஞ்சியுள்ள பத்திலே கண்டிப்பாக கட்டாயமாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். இது என்னுடைய ஒரு பணிவான அன்பான வேண்டுகோள், எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவுபடுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம். எனவே விழித்திருப்பதற்கூடாக மிகப்பெரிய ஆன்மீக மேம்பாட்டை அடையலாம். இப்போது நான் குறிப்பிட்ட இந்த விழிப்பு அது அல்லாத விழிப்பல்ல, அந்த விழிப்பு ஆன்மாவை கொன்றுவிடும். அடுத்ததாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மூன்றாவது அம்சம் தனித்திருத்தல். ரமதானிலே பசித்திருந்து ஆன்மீக மேம்பாட்டை அடையும் வாய்ப்பை பெறுகிறோம், விழித்திருந்து ஆன்மாவை போஷிக்கும் சந்தர்ப்பத்தை பெறுகிறோம். மூன்றாவதாக தனித்திருந்து தனிமை கூடாக பெறக்கூடிய ஆன்மீக மேம்பாட்டையும் பெறுகின்ற சந்தர்ப்பத்தை ரமதான் தந்திருக்கிறது. ஹல்வா என்று சொல்வோம், சாதாரண மக்கள் ஹல்வத் என்று சொல்வார்கள். இது இன்றியமையாது. மனிதன் சமூக பிராணி, ஒரு சோசியல் அனிமல். அவன் எப்போதும் கூடி வாழக்கூடியவன், கூடி வாழ விரும்புவன், கூடி வாழ வேண்டியவன். ஆனால் மனிதன் அளவுக்கு அதிகமாக மனிதர்களோடு கூடி வாழும் போது மிகப்பெரிய ஆன்மீக ரீதியான பின்னடைவை காண்பான். மனித சகவாசம் அது மிதமிஞ்சி விடுகிற போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மனிதர்களோடு பழக பழக, பேச பேச, கதைக்க கதைக்க, உரையாட உறவாட பாதிக்கப்படுவது நமது ஆன்மா. மிக சாதாரணமா பாருங்கள், மனிதரோடு பேசுற அளவுக்கு பாவங்கள் நடக்கும். அது எவ்வளவு பெரிய ஜான் பவான்கள் கூடி, அறிஞர்கள் பெருந்தகைகள் கூடி, அழைப்பாளர்கள் கூடி பேசிக் கொண்டிருந்தாலும் பேச்சு அதிகமாகும் போது கண்டிப்பாக புறம் வரும், கோல் வரும், வீணான பேச்சு வரும், கேளிக்கையான பேச்சு வரும், நகைச்சுவை என்ற பேரில் அத்துமீற பேச்சுகள் வரும். பேச்சை குறைத்துக் கொள்வதுதான் சலாமத் சலாமத் சலாமத், குறிப்பாக நமது ஆன்மாவுக்கு. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் பேசினால் கைரானதை, நல்லதை, தேவையானதை, பிரயோஜனமானதை பேசட்டும். இல்லாத போது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். இந்த மௌனத்தால், நாவை பேணுவதனால் கிடைக்கின்ற ஆன்மீக மேம்பாடு எண்ணற்றது, அதனை விளக்க முடியாது. எனவேதான் ஆரம்பகால மனிதர்கள் ஒரு பக்கம் தனிமையை நாடினார்கள், மறுபக்கம் நாவை பேணினார்கள். மூன்றாம் நான்காவது விஷயங்கள் இந்த ரமதானிலே, குறிப்பாக இறுதி பத்திலே எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இது. இஅ்திகாஃப் கூடாக, நாம் செய்கின்ற அமல் இபாதத்தில் கூடாக ஒரு பக்கம் ஹல்வத் என்ற தனிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம், மறுபக்கம் ஹல்குகளுடனான, படைப்புடனான, மனிதர்களுடனான உறவை துண்டித்துக் கொள்கிறோம், குறைத்துக் கொள்கிறோம். முழுக்க முழுக்க ஹாலிக்கோடு உறவாடுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக எழுச்சியை தரும் என்பதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. எனவே அந்த வகையில் சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதான் காலத்தில் இந்த 4 வகையான ஆன்மீக பயிற்சிகளிலும் ஈடுபட்டு எமது ஈமானை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாத போது நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவோம். கடைசி பத்திலே இஅ்திகாஃபுக்கான வாய்ப்பு எல்லோருக்கும் இல்லாத போதிலும் இருப்பவர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது அவசியமானது. ஏனென்றால் 4ஐயும் ஏக காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பக்கம் பசித்திருப்போம், மறுபக்கம் விழித்திருத்து அமல்கள் செய்வோம், இன்னொரு பக்கம் தனித்திருப்போம். அதே நேரம் நாவை கட்டுப்படுத்தும் வாய்ப்பும் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் கிடைக்கும். நாம் இருக்க போவது அந்த 10 நாட்களும் ஆன்மீக சூழலில், மஸ்ஜிதுடைய சூழலில், பள்ளிவாசல் சூழலில். இமாம் இப்னு அத்தாயில்லா சகந்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த 3வது தஸ்கியாவுக்கான வழியான ஹல்வத்தை பற்றி சொல்கிற போது சொல்வார்கள், தனித்திருந்து தனிமைப்பட்டு அல்லாஹ் பற்றிய சிந்தனை ஒன்றில் ஈடுபடுவதானது, அதன் மூலம் கிடைக்கிற ஆன்மீக அப்லிஃப்ட்மெண்ட், மேம்பாடானது மற்றொரு வழியில் கிடைப்பதற்கில்லை. ஒரு மனித சகவாசத்தை விட்டு தூரமாகி விலகி தனித்திருந்து திக்ரில் இருக்கிறான், திலாவத்துல் குர்ஆனில் இருக்கிறான், 2 ரக்காத்தை தொழுது கொண்டிருக்கிறான். இதனால் அவன் அடைகின்ற இந்த ஆன்மீக மேம்பாடு இருக்கிறதே,
அதற்கு நிகராக மற்றொன்று இல்லை என்று இப்னு அத்தாயில்லா சக்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். மற்றொரு பிரபலமான மகான் அபு தாலிப் அல் மக்கி, அபுல் ஹசன் அலி அஷாசுலி ரஹ்மஹுமுல்லா போன்றவர்கள் இந்த தனிமையினால் கிடைக்கும் பயன்களை, நன்மைகளை, நலன்களை நிறையவே பேசியிருக்கிறார்கள். ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள் மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நன்மைகள், நமது மைண்டுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நமது பிசிக்கல் பாடிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றியெல்லாம் நிறையவே பேசியிருக்கிறார்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படியான நாடுகளில் வாழ்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பேச்சுலர்ஸாக வாழ்கின்ற காரணத்தினால் அவர்கள் எப்படியும் தமது ஓய்வு நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக தவிர்க்க முடியாத காரணங்களினால் இந்த 4 விஷயங்களிலும் அவர்கள் கவனமாக இருக்க முடியாத நிலைமை வரும். அல்லாஹ் அதனை பொறுத்துக்கொள்ள போதுமானவன். ஆனால் குறைந்தபட்சம் ரமதான் காலத்திலாவது நாம் இந்த 4 விஷயங்களையும் பேணுவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே திட உறுதி பூண வேண்டும். ஒரு பக்கம் நாம் பசித்திருப்பதை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ள வகையில் இந்த ரமதான் கால பசியும் தாகமும் அமைதல் வேண்டும். இன்னொரு பக்கம் நமது விழித்திருக்கின்ற அந்த பழக்கத்தையும் மிகச் சரியானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதன் பொருள் முதல் பகுதி அல்ல, கடைசி பகுதி. முதல் பகுதியில் தூங்கி கடைசி பகுதியில் விழித்திருப்பார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய வேளையிலே இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள். கடைசி பகுதி தான், முதல் பகுதி அல்ல. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், அவர்களுடைய விலா எலும்புகளை அவர்கள் தூக்கத்தில் இருந்து, படுக்கையில் இருந்து விலக்கி அவர்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அன்பில் ஆதரவு வைத்தும் அவர்கள் வணக்க வழிபாடு ஈடுபடுவார்கள் அந்த வசனம் சொல்கிறது. எனவே நமது அந்த விழிப்பை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தனிமையை தெரிவு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் சில மணி நேரங்களாவது தனிமையை நாம் கண்டிப்பாக நாட வேண்டும். மக்களுடனான உறவை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சிறப்பாக நமது தனிமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது இந்த காலத்தை பொறுத்தவரையிலே நம் கைகளிலே இருக்கிற நமது மிகப்பெரிய எதிரி 24 மணி நேரமும் ஆக்சிஜனை போல, நமது ஹார்ட்டை போல தொத்திக் கொண்டிருக்கிறது. அது எது என்று நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நமது கையிலே இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன். அதனோடு உரையாடியே நமது வாழ்க்கை வீணாகிக் கொண்டிருக்கிறது. அதில் வருகிற செய்திகளை பார்ப்பதும், கேட்பதும், பகிர்வதும், பேசுவதும், கதைப்பதும், கலந்துரையாடுவதும், இப்படியாக நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே, மனிதன் வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு மனித சமுதாயத்துக்கு ஒரு வைரஸ் தொற்று இருக்கிறது என்றால் இந்த போன் தான். கோவிட்-19 விட ஆபத்தானது. எனவே குறைந்தபட்சம் இந்த எஞ்சுள்ள காலத்திலாவது இதிலிருந்து தூரமாக வேண்டும். நிறைய பேருக்கு தூரமாக முடியாது. இது எடிக்ஷன், இது ஒரு போதை, சந்தேகம் இல்லாமல் ஒரு போதை. இப்போது ஒரு புதிய துறை உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போதையிலிருந்து, இந்த எடிக்ஷனுக்கு உட்பட்ட நோயாளிகளை காப்பாற்றுவதற்கான வழிகாட்டல் நிகழ்ச்சி திட்டங்கள் இப்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அதுவும் சம்பாத்தியத்துக்கான ஒரு துறையாகவும் மாறி இருக்கிறது. பலரும் சிந்திக்கலாம், அது பற்றியும் சிந்திக்கலாம். எனவே உண்மையான தனித்திருத்தலாக நமது தனித்திருத்தல் அமைய வேண்டும். அர்த்தமுள்ள தனித்திருத்தலாக அமைய வேண்டும். இறுதியாக இந்த நாவை பேண வேண்டும். நானும் பேண வேண்டும், நீங்களும் பேண வேண்டும், எல்லோரும் பேண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையிலே இந்த ரமலானை, எஞ்சியுள்ள நாட்களை அர்த்தமுள்ள வகையில், பிரயோஜனமான வகையில் அமைத்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. யாரையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் காலத்திலே மன்னிக்கிறானோ அந்த மன்னிப்பளித்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. இதுவரையும் நாங்கள் ஓதிய திலாவாவை அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. தொழுத தொழுகைகளை ஏற்று அங்கீகரிப்பானாக. செய்த திக்ருகளை ஏற்று அங்கீகரிப்பானாக. தர்மங்களை ஏற்று அங்கீகரிப்பானாக. நமது பசியையும் தாகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்வானாக. எமது தியாகத்தை அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.